திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஓடும் கமண்டல நாக நதி மணல் கொள்ளையாலும் முட்புதர் மற்றும் செடி கொடிகளாலும் பாழ்பட்டு வருகிறது. அதனை மீட்டெடுக்க என்ன செய்ய வேண்டும் என்ற விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன். அவரிடம் பேசலாம். மோகன், இந்த கமண்டல நாக நதி, இந்த நதியினுடைய வழித்தடம் என்ன? தற்போது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? விவரங்கள். ஜெனிஃபர், தமிழகத்தில் மிகப்பெரிய மாவட்டத்தில் ஒன்றான திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து வருகிறது. இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி என்றாலே பட்டுக்கும் அரிசிக்கும் பெயர் பெற்ற ஊராக விளங்கி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக தற்போது விளங்கி வருகிறது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 நதிகள் ஓடுகிறது. அது முக்கிய நதியாக ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உருவாகக்கூடிய நாகநதி உருவாகிறது. இந்த நாகநதி ஜவ்வாது மலையிலிருந்து ஆரணி வரை சுமார் 33 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இந்த நதியில் முட்புதர்களும் நாணல்களும் செடிகளும் கொடிகளும் அடர்ந்து கிடப்பதால் நதியில் ஆற்று தனியே போகாமல் தற்போது இந்த நதி முள்புதராக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு காணப்படுகிறது. இந்த விவசாயம் இருந்த இந்த பகுதியில் ஆறே காணாமல் போனதால் விவசாயிகள் மிகவும் வேதனையில் உள்ளனர். தற்போது பொதுப்பணித்துறையில் இந்த நதியை மீட்டு எடுத்து தற்போது இருபுறமும் கரை அமைத்து நதியில் மீண்டும் நீர் ஓட வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் மிகப்பெரிய கோரிக்கை. கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு இந்த நதியானது வற்றாத நதியாக தற்போது உருவெடுத்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நதி கமண்டல நாகநதியாக இருக்கின்றது. இந்த நாகநதி தான் தற்போது கூவம் ஆறாக காட்சியளிக்கிறது. இந்த நதியில் இறைச்சி கடைகளில் கொட்டக்கூடிய குப்பை கழிவுகள், பேரூராட்சி மற்றும் நகராட்சியில் வசூலிக்கப்படும் குப்பை கழிவுகளை இந்த நதியில் கொட்டுவதால் இந்த நதியே தற்போது கூவம் ஆறாக மாறி கொண்டிருக்கிறது. இந்த ஆறே காணாமல் போயிருப்பது என்றே கூறலாம். இதனால் விவசாயிகளும் மிகவும் வேதனைக்குள்ளாகின்ற. தற்போது பருவமழை தொடங்க உள்ளது. இன்னும் 2 மாதங்கள். இந்த 2 மாதங்களுக்குள் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறையும் உடனடியாக கையில் எடுத்து இதனை சுத்தம் செய்து இருபுறமும் கரை அமைத்து இந்த நீரை வற்றாத நீராக ஓட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகளின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலே வற்றாத நதியாக நாகநதி தான் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருந்தார். அந்த காட்சியும் நாம் காத்து கொண்டு பார்த்தோம். தற்போது இந்த நதி முற்புதராக காணப்பட்டு வருவதை நம்மால் பார்த்து கொண்டிருக்கும். நம்மிடம் தற்போது இந்த பகுதியில் சேர்ந்த விவசாயி மாநில சங்க தலைவர் வேலுசாமி இருக்கிறார். அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும். இந்த நதியை சுத்தம் செய்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, பொதுமக்களுக்கு நீர் ஆதாரம் எவ்வளவு கிடைக்கும் என்பதை அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆர் வேலுசாமி, மாநில தலைவர், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம். இந்த நாகநதி ஆற்றை பொறுத்தளவிற்கு ஜவ்வாது மலையிலிருந்து தண்ணி இங்கே இந்த 65 ஏரிக்கு மேலே இன்றைக்கி நீர் வரத்து வருது. அந்த ஏரி வழியாக 45,000 ஏக்கருக்கு மேலே பாசன வசதி இருக்குது. இந்த 2 புறத்திலும் தேவையில்லாமல் நாணல்கள், முள்புதர்கள் அண்டி இங்கே அதனுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகி இன்றைக்கி பொதுமக்களுடைய ஆக்கிரமிப்பும் இருக்குது. இதனால் தண்ணி வரத்துக்கு இதாக இருக்குது, அடைப்பு இருக்குது. விவசாயிகளை கோரிக்கை நாம் கேட்டறிந்தோம். தற்போது இந்த ஆறை நம்பி 65 ஏரிகளும் 45,000 மேற்பட்ட விவசாய நிலங்களும் உள்ளது. தற்போது இந்த நாகநதியை சுற்றம் செய்து கொடுத்தால் விவசாயம் செருக்கும். இந்த ஆரணியிலிருந்து தற்போது ஆந்திரா, கர்நாடகா மட்டுமல்லாமல் வெளிநாட்டிற்கும் அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டு நெல்லரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த புகைப்பற்ற நாகநதி ஆற்றை மீண்டும் சரி செய்து தர வேண்டும் என்று விவசாயிகளின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஆரணி செய்தியாளர் மோகன்ராஜ். நன்றி மோகன்ராஜ். தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு நீர் ஆதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை கூறியிருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி.